உருண்டை குழம்புனா பருப்பில் மட்டும் தான் பண்ணணுமா என்ன? முள்ளங்கி வச்சு கூட சூப்பரான உருண்டை குழம்பு பண்ணலாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளியை தண்ணியில் கரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பை நல்லா பொன்னிறமாக வரைக்கும் வறுத்துட்டு ஒரு பிளேட்டில் போட்டு ஆற விடுங்க. தென் 1/4 கிலோ அளவுக்கு முள்ளங்கியை நல்லா துருவி அதையுமே நல்லா வறுத்துட்டு ட்ரை ஆனதுக்கப்புறம் தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நம்ம வறுத்து வச்சுருந்த கடலைப்பருப்பை நல்லா பவுடர் பண்ணிவிட்டு இது கூடயே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்களையுமே பவுடர் பண்ணி 2 மாவையும் ஒன்றா சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்ச முள்ளங்கி, அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, இஞ்சி, பூண்டு, சோம்பு, இது கூட காரத்துக்கு கொஞ்சோண்டு மிளகாய்த்தூள், உப்பு, பெருங்காயம் எல்லாமே போட்டு ஒரு மசால் வடையோட மாவை எப்படி தண்ணி தெளித்து நல்லா பிசைவோமோ அதே மாதிரி தண்ணியை தெளித்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவை பிசைஞ்சதுக்கப்புறம் சின்ன சின்ன உருண்டைகளாக வடையாக தட்டி ஒரு 5 மினிட்ஸ் போல் ஊற விடுங்க. இது ஊற டைமில் நம்ம வந்து குழம்பு தாளிக்க போகிறோம். குழம்புக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய், கொஞ்சோண்டு வெந்தயம், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், தக்காளி எல்லாம் போட்டு வதக்கினதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1.5 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் எல்லாமே போட்டு கரைச்சி வச்ச புளி, தேங்காய், சீரகம் அரைச்சதையும் சேர்த்து குழம்பு கொதிக்க விடுங்க. குழம்பு கொதிச்சுட்டே இருக்கும்போது நம்ம ரெடி பண்ண வடையை எண்ணெயில் போட்டு செமி ஃப்ரை பண்ணி டேரெக்டாக குழம்புல ஆட் பண்ணி 5 மினிட்ஸ் போல் கொதிக்க விட்டால் முள்ளங்கி உருண்டை குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடும். இட்லி, தோசை, ரைஸ் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.